Hello students, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கு, ஸோ அது எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறது. ஸோ பேசிக் 1 மார்க் 2 மார்க் அது மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக் யூஸ் டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் லீனியர் இன் நேச்சர். அதாவது இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டோட சேல்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண போகுதுன்னா, ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃபார்மேட் ஒரு ஃபார்முலா மெத்தடில் கொண்டு வந்துடணும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு லீனியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா லீனியர் வேவாக அது வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இருக்கணும். ஸோ அந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னு சொல்லுவோம், ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், டெசிஷன் வேரியபிள்ஸ். இது மூணும் என்னென்னு போக போக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பர்பஸ் ஆஃப் தி எல்பிபி இஸ் டு அலோகேட் தி ரிசோர்சஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபை தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஸ் வெல் ஆஸ் தி கன்ஸ்ட்ரைன்ட். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா இப்போ நமக்கு வந்து என்ன தேவையோ அதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். வந்து நம்ம ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும், அந்த மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்து ஷார்ட்டாக எல்பிபின்னு சொல்லுவோம். நீங்கள் போக போக அப்படி தான் கால் பண்ணுவோம். இது வந்து யூஸ்லி அலோகேட் தி ரிசோர்சஸ். அதாவது உங்கள்கிட்ட இருக்க ரிசோர்ஸை வந்து இந்த பர்சன்டேஜில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ரிசோர்சஸ் இருக்குது. 2 ரிசோர்சஸ் நீங்கள் எவ்வளோ அலோகேட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் எல்பிபியில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கன்ஸ்ட்ரைன் என்னன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுப்போம். இப்போ வந்து நீங்கள் ரிசோர்ஸஸ் வந்து இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டோட இதை ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணோம்னா அதை இந்த ப்ரைஸில் செல் பண்ணால் தான் அதை நம்ம கிட்ட இருக்கிற அந்த ரிசோர்ஸோட குவான்டிட்டி, அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி வந்து நம்ம இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் கன்ஸ்ட்ரைன்னு சொல்லுவாங்க. Objective function ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் எ மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி கோல் ஆஃப் தி கம்பெனி. ஸோ இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு கோல் இருக்கும், கரெக்டாக. அதை வந்து கம்பெனி தான் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இட் வில் பி டிஃபைன் பை கம்பெனி ஆர் ஃபர்ம் ஆர் ஆர்கனைசேஷன். அது வந்து எய்தர் மேக்ஸிமைசேஷன் ஆர் மினிமைசேஷன். இப்போ மேக்ஸிமைஸ் எடுத்தோம்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனாக இருக்கும். மினிமைஸ்னு பார்த்தோன்னா மினிமைஸ் காஸ்ட், மினிமைஸ் ரிசோர்சஸ், இதெல்லாம் வரலாம். ஸோ இதை வந்து அவங்க வந்து கம்பெனியோட கோலாக வச்சுருப்பாங்க. இதை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரைன்ட் வந்து ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரைன்ட் 2 வகைப்படும். ஒன்று வந்து இன்இக்வாலிட்டி அண்ட் நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைன்ட். இன்இக்வாலிட்டினா எதர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. நான் நெகட்டிவ்னா லெஸ் தேன் வராது, ஒன்லி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் சம்திங். 0 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கன்ஸ்ட்ரைன்ட்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் தி ரிசோர்ஸ் அவைலபிள். ஸோ இன்இக்வாலிட்டினா நமக்கு தெரியும், ஈக்குவல் டு வராமல் வர வேல்யூ வந்து இன்இக்வாலிட்டி. அது எதர் லெஸ்ஸராக இருக்கலாம், இல்லை கிரேட்டராக இருக்கலாம். இது 0 தான் வரணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து டெசிஷன் வேரியபிள். இது வந்து ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி which numerical value indicates the solution of LPP. இப்போ வந்து நம்ம ஒரு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் நம்ம போடுறோம்னா, ஒரு 2 ப்ராடக்ட் செல் பண்ணுறோம். 2 ப்ராடக்ட் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செல் பண்ணால் அது வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், கரெக்டாக. அப்போ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இன் ஈச் ப்ராடக்ட். ஏபின்னு 2 ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா ஏல ஒரு குவான்டிட்டி செல் பண்ணுவீங்க, பியில் ஒரு குவான்டிட்டி செல் பண்ணுவீங்க, கரெக்டாக. அப்போ அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இன் ஈச் ப்ராடக்ட் தான் வந்து உங்களுக்கு டெசிஷன் வேரியபிள். ஸோ எல்பிபி சால்வ் பண்ணி அதுக்கு வர ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து ஆன்சராக இருக்கும், சொல்யூஷனாக இருக்கும். ஸோ எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். பேசிக்காக பார்த்தோன்னா ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கிராஃபிக்கல் மெத்தட், நெக்ஸ்ட் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், அடுத்து வந்து தேர்ட் ஒன் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அண்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி 2 வகையில் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கிராஃபிக்கல் மெத்தட்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து நம்ம கிராஃப் வரையணும்னா அதில் வந்து டெசிஷன் வேரியபிள் 2 தான் இருக்கணும். ஏன்னா கிராஃபில் நமக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 2 ஆக்சிஸ் வச்சு தான் நம்ம ஊட்டியில் நம்ம பிளாட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால டெசிஷன் வேரியபிள் வந்து 2 தான் இருக்கணும். ஆனால் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரைன்ட் மினிமம் 2 இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா கிராஃபிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து
சிம்பிளெக்ஸ் மெத்தட். சிம்பிளெக்ஸ் மெத்தட் வந்து ரெண்டு வகைப்படும். 2 phase சிம்பிளெக்ஸ் மெத்தட் அண்ட் பிக் எம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்பிளெக்ஸ்லேயே வந்து டுவெல் சிம்பிளெக்ஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசிஷன் வேரியபிள்ஸ் அந்த எக்ஸ் ஒய்னு பேசியிருப்போம்ல, அது வந்து கிரேட்டர் தேன் 2 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டிசிஷன் வேரியபிள் 2க்கு மேலே போச்சுன்னா அது வந்து டுவெல் சிம்பிளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அண்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம், இது போக போக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃபிக்கல் மெத்தட் அண்ட் சிம்பிளெக்ஸ் மெத்தட் வந்து பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எல்பிபி. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்கலாம். ஆல் தி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ நம்ம பேசணுள்ள கன்ஸ்ட்ரெயின்ட் டிசிஷன் வேரியபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வேரியபிள், அந்த நம்பரை தான் அந்த லெட்டரை தான் நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸ் ஒய்னு எடுத்துட்டோம்னா அதுதான் டிசிஷன் வேரியபிள். இதே கன்ஸ்ட்ரெயின்னு பார்த்தோன்னா அது ஒரு கண்டிஷன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி. இப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0, ஒய் வந்து கிரேட்டர் தேன் 4 அந்த மாதிரி இருக்கிறது கண்டிஷன். ஸோ அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் வந்து எல்லா கன்ஸ்ட்ரெயினும் நம்ம ஈக்குவேஷனாக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஈச் கன்ஸ்ட்ரெயின் இஸ் நான் நெகட்டிவ். கன்ஸ்ட்ரெயின் வந்து எப்போவுமே கிராஃபிக்கல் மெத்தடில் உங்களுக்கு நான் நெகட்டிவ், எக்ஸ் அண்ட் ஒய் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிறது கண்டிஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆல் டெசிஷன் வேரியபிள்ஸ் ஆர் நான் நெகட்டிவ். டெசிஷன் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்யும் உங்களுக்கு வந்து 0க்கு கம்மியாக குறையக்கூடாது, அதுவும் நான் நெகட்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்கல் மெத்தட் எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி வந்து சிம்பிளெக்ஸ் ஜென்ரலாக எல்பிபியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தா, இப்போ கிராஃபிக்கல் மெத்தட் எடுத்துக்கலாம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தடு உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பிளாட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்ஸாக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும். அது வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் இஜெட்னு சொல்லுவாங்க, ஈக்குவல் டு சம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்டூ சம் வேல்யூ ஆஃப் ஒய் அப்படிங்கிற போட்டுருவோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து 2-3 கன்ஸ்ட்ரெயின் இருக்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0, அது வந்து பேசிக் கன்ஸ்ட்ரெயின். அது இல்லாமல் வேறு என்ன கன்ஸ்ட்ரெயின் இருக்கலாம்னா அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத பொறுத்து. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணி, கன்ஸ்ட்ரெயினா என்ன, ஜஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சம்திங், 2x + 3y ஈக்குவல் டு சம்திங், அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் நீங்கள் வந்து லைன்ஸ் பிளாட் பண்ணணும். ஸோ அந்த லைன் வந்து இப்போது அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து இது கிரேட்டர் தான் லெஸ் தான் அந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அந்த பவுண்டரி ரீஜன் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணுறது வந்து உங்களுக்கு கிராஃபிக்கல் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ அதில் வர கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்க்கலாம். an LPP with 2 variables and 2 constraints can be solved by graphical method. அதாவது கிராஃபிக்கல் மெத்தடில் உங்களுக்கு வேரியபிள்ஸ் வந்து 2 தான் இருக்கணும், ஆனால் கன்ஸ்ட்ரெயின் வந்து மினிமம் 2 இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரிசோர்ஸ் லிமிட்டேஷன் மஸ்ட் பி நோன். ஸோ அந்த ரிசோர்ஸஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எவ்வளோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லிமிட்டேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் ஆஃப் வேரியபிள்ஸ் மஸ்ட் பி நோன். ரிலேஷன்ஷிப் ஆஃப் வேரியபிள்ஸ்னால் நம்ம டிசிஷன் வேரியபிள் தான், எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இடையில இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சம்திங் அந்த சொல்கிறாங்களா, அந்த கன்ஸ்ட்ரெயின் சொல்கிறாங்களா, அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எம் இஸ் தி நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின். இப்போ கன்ஸ்ட்ரெயின் வந்து 2 இருந்துச்சுன்னா இன் எல்பிபி வித் 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து டிசிஷன் வேரியபிள்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின் வந்து சொல்கிறாங்க எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0, ஒய் இஸ் கிரேட்டர் தென் 0. எம் வந்து நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ங்கிறது அது தனி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. அது இல்லாமல் நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின் 2 சேர்த்துனானா 2 + 2 4ன்னு கிடைக்குமா நமக்கு. இது வந்து feasible region in graphical solution will be surrounded by m + 2 lines. ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட்க்கும் நம்ம ஒவ்வொரு லைன் ட்ரா பண்ணலாம். அது இல்லாமல் இந்த நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0, ஒய் இஸ் கிரேட்டர் தென் 0, அதுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு லைன் வரும். ஸோ இந்த 2 லைனையும் நம்ம எம் கூட ஆட் பண்ணிக்கிட்டா நம்பர் ஆஃப் லைன்ஸ் பவுண்டட் பை தி ரீஜன் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். feasible region in graphical solution will be surrounded by how many number of lines அப்படின்னு கேட்பாங்க. இப்போ m is the number of constraints சொல்லியிருந்தாங்கன்னா m + 2 lines. அந்த 2ங்கிறது என்னன்னா நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து குறிக்கும். இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து சொல்யூஷன் கிடைக்கும். அது வந்து என்னென்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமைசேஷனாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா வந்து கண்டுபிடிக்கிற ரீஜன் வந்து feasible. ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமைசேஷனில் feasible கண்டிஷன் பார்க்கலாம்.
மேக்ஸிமைசேஷனில் வர ஃபஸ்ட்டு ஃபீஸிபிள் ஆப்ஷனில் 2 சப் கேட்டகரி வருது. ஃபீஸிபிள்லேயே பவுண்டட் அண்ட் அன்பவுண்டட்னு சொல்லிட்டு. பவுண்டட்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணியிருக்கோம். அண்டு இங்கே வந்து ஒரு 2 லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அது இல்லாமல் எக்ஸ் அண்ட் ஒய் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு ஒரு 2 லைன், மொத்தம் 4 லைன். இதுதான் நம்ம பேசியிருந்த லைன்ஸு. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணோன்னா இந்த லைன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து இந்த லைன்ஸ் எல்லாமே ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆர் எக்ஸ் ப்ளஸ் 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். 2 ஈக்குவேஷனுமே உனக்கு லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பவுண்டட் ரீஜனாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பவுண்டடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் வந்து 0 0, நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ் வேல்யூ கம்மா 0 வரும். இங்கே வந்து எக்ஸ் கம்மா ஒய் ஒரு சம்திங் வரும். இது வந்து உங்களுக்கு 2 லைனையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி அந்த 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது எக்ஸ் வந்து 0, ஒய் சம்திங் வேல்யூ வருது. ஸோ இந்த 4 கார்னர்ஸ் பாயிண்டோட அந்த கோஆர்டினேட்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அந்த எக்ஸ் கம்மா ஒய் வேல்யூ. ஸோ அதை வந்து நீங்கள் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் அந்த ப்ராஃபிட் ஆர் சம்திங் அந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குதோ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 4 பாயிண்ட்டுக்கும் 4 மேக்ஸிமைசேஷன் ஆஃப் அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதில் அந்த 4 வேல்யூவில் உங்களுக்கு எது பெருசாக இருக்கோ அது வந்து எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் வேல்யூ. ஜென்ரலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அவுட்வேர்டில் இருக்கும், அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக கிடைச்சிடும். இதே ஃபீஸிபிள் ரீஜனாக இருக்கா அன்பவுண்டடாக இருக்குது அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் நெகட்டிவிட்டி எக்ஸ் கிரேட்டர் தென் 0, ஒய் கிரேட்டர் தென் 0 போட்டோம்னா இந்த 2 லைன் கிடைச்சிடும். அண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அது 1 இல்லை 2 கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்தும் வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பவுண்டடாக இல்லை அன்பவுண்டடாக இருக்குது. இந்த சைடு எக்ஸ்ஒயோட இந்த வெளிப்புறம் வந்து அன்பவுண்டடாக இருக்குது, அதாவது ஒரு பவுண்டரியே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து எங்கே வேணாலும் போயிட்டே இருக்குது, இன்ஃபைனைட் வரைக்கும் போகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் வந்து இன்ஃபைனைட் சொல்யூஷன். இது வந்து ரீஜன் வந்து ஃபீஸிபிள் ரீஜன் தான், அதாவது ஒரே ரீஜன் எதுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. இதே மேக்ஸிமைசேஷன் ஃபங்க்ஷனாக வச்சுட்டு இன்ஃபீஸிபிள் ரீஜன் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃபீஸிபிள் ரீஜன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து 2 கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும், மிக்சடு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது வந்து இந்த லைன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு லைன் வச்சுட்டோம்னா அது இந்த லைனை வச்சுக்கலாம். ஸோ இது கிரேட்டர் இது லெஸராக வந்துச்சுன்னா இதுக்கு மேலே உள்ளதையும் நீங்கள் ஷேர் பண்ணணும், இதுக்கு கீழே உள்ளதையும் ஷேர் பண்ணணும். அதுக்கு அப்போ இதில் எது ரீஜன்னே நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி வரது வந்து இன்ஃபீஸிபிள் ரீஜன் சொல்லுவோம். ஸோ இன்ஃபீஸிபிள் ரீஜன் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் எடுக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு ரீஜன் இருந்தால் தானே அதுக்கு நீங்கள் அந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க, கார்னர் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து எதுவுமே கிடையாது, ஒரு பவுண்டட் ரீஜனே இல்லை, இது இங்கே போகுது இது இங்கே போகுது. ஸோ இது வந்து நோ சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி மினிமைசேஷன் ப்ராப்ளம். மினிமைசேஷன்லேயும் ஃபீஸிபிள்னு எடுத்துட்டோம்னா அதில் 2 வரும், பவுண்டட் அன்பவுண்டட். ஸோ இதில் பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு கிராஃப் தான் இங்கேயும் வரும். பவுண்டட்னு எடுத்துட்டோம்னா இது வந்து மினிமைசேஷனாக 0,0 தான் கண்டிப்பாக மினிமம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து எய்தர் யூனிக் ஆர் மல்டிபிள் சொல்யூஷனாக வரும். ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தோம்னா யூனிக் ஆர் மல்டிபிள்னு நம்ம போட்டிருப்போம். அதை விட்டு மல்டிபிள் சொல்யூஷன் வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் வரைகிறீங்களா, இதே மாதிரி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கும் சொல்லிட்டு ஒரு லைன் வரைகிறீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லைனும் உங்களுக்கு வர அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் லைனும் பேரலாக இருந்துச்சுன்னா வந்து மல்டிபிள் சொல்யூஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபீஸிபிள் ரீஜன் அன்பவுண்டடாக இருக்குன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிச்சலாம், அதாவது யூனிக் ஆர் மல்டிபிள் சொல்யூஷன். இதில் அன்பவுண்டடில் மேக்ஸிமம் வேல்யூ தான் உங்களுக்கு இன்ஃபைனைட் வரைக்கும் போகுது, மினிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் வந்து மினிமம் வேல்யூ இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன். இன்ஃபீஸிபிளில் எப்போவுமே ரெண்டுலேயுமே வந்து நோ சொல்யூஷன் தான், இதில் வந்து மினிமம் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து என்னன்னு பார்க்கலாம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் we have to convert the inequalities into an equation. முன்னாடி வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் பார்த்துருப்போம்.
இப்போ வந்து இன்இக்வாலிட்டினா என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும், இல்லைன்னா கிரேட்டர் தென்னாக இருக்கும். அதான் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் ஜஸ்ட் லைனை வச்சு நம்ம பிளாட் பண்ணிட்டு லெஸ் தேன்னா அந்த லைனுக்கு கீழே, கிரேட்டர் தேன்னா அந்த லைனுக்கு மேலே அப்படி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் சிம்பிளெக்ஸில் அப்படி சால்வ் பண்ண மாட்டோம். சிம்பிளெக்ஸாக அந்த இன்இக்வாலிட்டி வந்து ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு சைன் வந்து கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளெக்ஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் அந்த இன்இக்வாலிட்டி வந்து நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்இக்வாலிட்டி செவரல் டைப்ஸ் இருக்குது. இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 2x + 3y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இதில் வர ரிசோர்ஸஸ் வந்து கம்மி, தேவையான பொட்டன்ஷியலோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அன்யூஸ்டு ரிசோர்ஸஸ், அதாவது ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, தேவை யூஸ் ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி வர்றது வந்து உங்களுக்கு ஸ்லாக், அதை வந்து ஸ்லாக்னு சொல்லுவோம். அன்யூஸ்டு ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி. அன்யூஸ்டு ரிசோர்ஸஸ் ஆர் கெப்பாசிட்டி. ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து 60 கெப்பாசிட்டி இருக்குன்னா 60க்கு நீங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறீங்க. அன்யூஸ்டு கெப்பாசிட்டி ஆர் ரிசோர்ஸஸ் சொல்லுவோம். ஸோ அந்த இங்கே வர அன்யூஸ்டு கெப்பாசிட்டி வந்து நம்ம ஸ்லாக் வேரியபிள்னு சொல்லுவோம். அன்யூஸ்டு கெப்பாசிட்டி ஆர் ரிசோர்ஸஸ். அந்த ஸ்லாக் வேரியபிள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஈக்குவல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்குவோம். அப்போ 2x + 3y இப்போ வந்து ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 60. இதே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு சைன்னா மொத்தம் 2 கேஸ் வரும். கிரேட்டர் தேன் வரனால 2x + 3y கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 60 அப்படி வந்துச்சுன்னா இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, சர்ப்ளஸாக இருக்குது, ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. தேவையானது 60 தான், ஆனால் உங்களுக்கு வந்து 60யோட இங்கே ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து சர்ப்ளஸ் ரிசோர்ஸஸ். அப்போ கிரேட்டர் தேன் சிம்பிளுக்கு வந்து சர்ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கணும். சர்ப்ளஸ் வேரியபிள்னு சொல்லிட்டு -s போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு சைனுக்கு வந்து அதுக்கும் நம்ம ஒன்று ஆட் பண்ணோம், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்னு சொல்லிட்டு. அது என்னன்னா நம்ம சிம்பிளெக்ஸ் மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்காக அதை ஆட் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். அது எப்போவுமே ஈக்குவலாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து ஆட் தான் பண்ணணும். அப்போ வந்து கிரேட்டர் தேனுக்கு -s அண்டு ஈக்குவல் டு சைனுக்கு வந்து +a ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். ஸோ அப்போ போட்டோன்னா 2x + 3y -s + a = 60. அதே மாதிரி இன்இக்வாலிட்டியில் ஈக்குவல் டு சைன் வந்தால், ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஈக்குவல் அப்படி சொல்லி காட்டியிருந்தாங்கன்னா அப்போது நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணோம். எப்போ ஆட் பண்ண மாட்டோம்னா இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷனில் தான் நம்ம வந்து ஆட் பண்ண மாட்டோம். இதில் வந்து என்னென்னா 2x + 3y = 60 அப்படி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னா இதுலேயே நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணிப்போம். இல்லை 2x + 3y + a = 60 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 0 கண்டிஷன், அதாவது உங்களுக்கு இதுக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிராஃபிக்கல் மெத்தட் முன்னாடி பார்த்துருப்போங்க. அந்த மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி சிம்பிளாக பிளாட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். அந்த கார்னர் பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேசிக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 0 0 தான் நம்ம ஸ்டார்ட் ஆகும் எப்போவுமே. ஸோ இந்த 0 0 பாயிண்ட்டில் நம்ம எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஒரு இது வந்து ஒரு டேபிள் மாதிரி பிளாட் பண்ணுவாங்க. ஸோ டேபிள் மாதிரி பிளாட் பண்ணிவிட்டு சிம்பிளெக்ஸ் மெத்தட் வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டேபிள் வந்து பார்க்க போகிறது கிடையாது. அந்த டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு போடுற வேல்யூ வந்து 0 0ன்னு போடுவாங்க. ஸோ 0 0ன்னு போட்டால் எஸ் ஒரு வேல்யூ கிடைக்கும். இங்கே வந்து போட்டாங்கன்னா s + a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். இங்கே வந்து ஏக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சுன்னா x and y 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? a = ஒரு சம் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த 2 0 ஆச்சுன்னா இங்கே எப்படி 60 வரும் அப்படிங்கிற கொஸ்டின் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த வேரியபிள்ஸ் இதெல்லாமே நமக்கு பார்த்தோன்னா விர்ச்சுவல் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக இது வந்து வேரியபிள்ஸ் வந்து வேல்யூ கிடையாது, நம்ம வந்து அசியூம் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி சம் சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வேரியபிள்ஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த டேபிள் மாதிரி பிளாட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு வேல்யூஸ் அதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஐட்ரேஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து சிம்பிளெக்ஸ் மெத்தட். அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். நம்ம டிஆர்பி ஆர் பேசிக் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து அவ்வளோ தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம இதில் வர இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் சம் சால்வ் பண்ணோம்னா. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆர் ஆஃப் சேம் இன்இக்வாலிட்டி. அதாவது இப்போ வர கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து சேம் இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டினா என்ன? கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இருக்கணும், இல்லை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. இப்போ 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. x + y = 2. நெக்ஸ்ட் வந்து x + 5y < 10.
இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி ரெண்டுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும், இல்லைன்னா ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறது ரெண்டுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதே உங்களுக்கு வந்து மிக்சடு கன்ஸ்ட்ரெயினாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது, இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிக்சடு கன்ஸ்ட்ரெயினாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டூ ஃபேஸ் மெத்தட், பிக்கர் மெத்தட் அதுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க. வந்து இதில் வந்து பேசிக் வேரியபிள்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் நீங்கள் வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த கன்ஸ்ட்ரெயினை வந்து இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இந்த வேரியபிள்ஸ் இல்லாமல் அந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் போட்டு டேபிள் மாதிரி போடுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரோஸ் காலம்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ரோஸ் காலம்ஸ் தான் நம்ம இப்போ பேச போகிற விஷயம். இப்போ பேசிக் வேரியபிள் என்னன்னா தி காலம், அந்த ரோஸ் காலம் வந்து இப்போ ஒரு காலம் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர்ட் அவுட் ஆகுது and has only one non-zero element in it and the variable is called the basic variable. அதாவது ஒரு காலம் கம்ப்ளீட்டாக கிளியர் அவுட் பண்ணுறோம், அந்த மாதிரி கிளியர் அவுட் பண்ணும்போது ஒரே ஒரு நான்-ஜீரோ மட்டும் எலமெண்ட் இருக்கு, அப்போ வந்து அந்த வேரியபிள் வந்து பேசிக் வேரியபிள்னு சொல்லுவோம். இதே சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் எடுத்துட்டோம்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து வேரியபிள் விச் ஆர் நாட் அசைன் தி வேல்யூ ஆஃப் ஜீரோ, அதாவது எந்த வேல்யூ வேரியபிளுக்கு நீங்கள் வந்து ஜீரோ வேல்யூ அசைன் பண்ணாமல் இருக்கோ அது வந்து பேசிக் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இந்த காலம்ல ஒரே ஒரு எலமெண்ட் வந்து ஜீரோ ஆகாம நான் ஜீரோவா இருக்கும், அந்த வேல்யூ வந்து பேசிக் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இதே நான் பேசிக் வேரியபிள் என்னன்னா அதுக்கு ஆப்போசிட், தி காலம் இஸ் நாட் கிளியர் அவுட் அண்ட் ஹேஸ் மோர் தேன் ஒன் நான் ஜீரோ எலமெண்ட். ஸோ காலம் வந்து கிளியரே ஆகல, அந்த காலம் வந்து ஒன்றுக்கு மேலே நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கு, ஸோ அதை வந்து நான் பேசிக் வேரியபிள்னு சொல்லுவோம். அந்த காலம் மேலே இருக்க வேரியபிள் என்னவோ அதை அந்த வேரியபிளை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். அந்த காலம் மேலே இருக்கிறது வந்து எக்ஸாக இருக்கும், இல்லைனா ஒய்யாக இருக்கும், இல்லைனா ஸ்லாக் வேரியபிளாக இருக்கும், சர்ப்ளஸ் வேரியபிளாக இருக்கும். ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்குது. ஸோ இதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். A variable which has no physical meaning but is used to obtain the initial basic feasible solution. ஸோ இனிஷியல் பேசிக் feasible solution வந்து நம்ம இப்போ முன்னாடி பேசினதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இனிஷியலாக வந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 = 16 வராது. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு சொல்யூஷன் தேவை நமக்கு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா A = 16 சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த A வேல்யூ வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாமே நீங்கள் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Z = 1x + 5y அப்படி இருக்குதுன்னா இது கூட நீங்கள் வந்து ப்ளஸ் இந்த ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லாக் இருக்கோ அவ்வளோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் S2 இது வந்து முன்னாடி 0 போட்டுக்கணும். இதை யூஸ் பண்ணி நம்ம Z வேல்யூ ஒன்று கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதை அந்த இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்யூஷன் வந்து இங்கே இருக்க ஒவ்வொரு வேல்யூ என்ன, A என்ன, S என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் சொல்லுவோம். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா நான் IBFS அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம், இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். நம்ம IBPS தெரியும், பேங்க் எக்ஸாம் வந்து எழுதுறவங்க வந்து நம்ம பார்த்துருப்பாங்க IBPSன்னு சொல்லிட்டு. இது வந்து IBFS, இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன், ஆர்டிஃபிஷியல் தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கு. when minimum 2 ratios of right hand side to the coefficient of key column. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் கரெக்டாக, அதான் அந்த டேபிளில் வந்து அந்த ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டையும் லைனாக எழுதிட்டு வந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x 2x + 3y = 5னா அந்த டேபிளை எப்படி எழுதியிருப்போம்னா 2 3 5 அப்படி எழுதியிருப்போம் லைனாக. இந்த ஸ்லாக் வேரியபிள் எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இடையில போட்டுப்போம். ஸோ அந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் போட்டிருப்போம். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு அந்த மினிமம் 2 ratios of right hand side to the coefficient of key column. அந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நம்ம எடுத்திருக்க காலம் அந்த கீ காலம் ஆர் ஈக்குவல். அந்த மாதிரி ஒரு 2 ரேஷியோவாவது சேமாக இருந்துச்சுன்னா டீஜெனரசி மே டேக் பிளேஸ். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா when artificial variable leaves the basis. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு வந்து அது டேபிளை விட்டால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து வெளியே போகுதுன்னா
column can be deleted from the subsequent simplex table. ஸோ சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வந்து 2-3 ஐட்ரேஷன்ஸ் வந்து போட்டுட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி போடும்போது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து எப்போ பேசிஸ் விட்டு ரிமூவ் ஆகுதோ ஸோ அப்போ வந்து அந்த காலம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து some constraints are of less than type or equal to type and some are of greater than or equal to type. கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்துட்டோம்னா சில கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து less than or equal to இருக்கும், சில வந்து greater than or equal to இருக்கும். நெக்ஸ்ட் வந்து objective function expressed as linear function of variables. ஸோ objective function நம்ம பேசினது தான் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ அது வந்து லீனியர் ஈக்குவேஷனாக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5x + 10y அந்த மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக நம்ம வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட், அது முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து டிசைன் வேரியபிள்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட். அந்த டிசைன் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இடையில என்ன ரிலேஷன் இருக்குது, 5x + 10y = 20, x + 7y = 30, இந்த மாதிரி அந்த இன்டர் ரிலேஷன் வந்து ஒரு இன்டர் ரிலேஷன் இருக்கும் ரெண்டு கடையில். அண்டு அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து நான் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து இதில் வர கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் வர இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். லீவிங் பேசிக் வேரியபிள் வந்து ஒரு பேசிக் வேரியபிள் which has the smallest coefficient in the key row. அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த நீங்கள் கீ ரோ எடுத்துக்கிற ரோவில் வந்து எந்த வேரியபிளுக்கு வந்து உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதான் லீவிங் பேசிக் வேரியபிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அன்பவுண்டட் சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். LPP-ல it is reflected in simplex method when all the ratios of right hand side to the coefficient in the key column becomes negative. அந்த ratio of right hand side to the coefficient of அந்த key column அதை எடுத்துட்டோம்னா அது வந்து அந்த காலம் ஃபுல்லாமே அந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு நெகட்டிவாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து அன்பவுண்டட் சொல்யூஷனாக வரும். நெக்ஸ்ட் வந்து நான் டீஜெனரேட்டிவ் பேசிக் விசிபிள் சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஒரு LPP-ல தி பேசிக் சொல்யூஷன் ஹாஸ் மோர் தென் m பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா ஸோ அது வந்து நான் டீஜெனரேட்டிவ் பேசிக் விசிபிள் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ டீஜெனரேஷன் என்னன்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு type for leaving variable in simplex procedure implies degeneracy. அதாவது முன்னாடி லீவிங் வேரியபிள்ஸ் சொல்லி பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு லீவிங் வேரியபிள் வந்து வெளியே போகிற அந்த ப்ரொசீஜரை தான் டீஜெனரேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆப்டிமல் சொல்யூஷன் என்ன பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் 2 வேரியபிள் LPP, அதாவது 2 டிசைன் வேரியபிள் இருக்குது எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குன்னா பை கிராஃபிக்கல் மெத்தட் one constraint line becomes parallel to the objective function. இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஒரு constraint line வந்து உங்களுக்கு objective functionக்கு parallel அந்த லைனுக்கு parallel இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து infinite number of solutions வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து primal dual சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. இப்போ வந்து இதில் நம்ம ஞாபகம் விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு பாயிண்ட் நான் எழுதலைங்க. கேரக்டரிஸ்டிக் என்னன்னா dual of a dual is a primal அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ப்ரைமல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ப்ரைமல்னா மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ப்ரைமல்னு சொல்லுவாங்க. டுவெல்னா மினிமைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ ப்ரைமரில் வந்து மொத்தம் 6 வேரியபிள் இருக்கும், 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். டுவெல்ல வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் 2 வேரியபிள் 6 கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் LPP-ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். டுவெல் ஆஃப் அ டுவெல் இஸ் ப்ரைமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மார்க் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. 12 of 12 இஸ் ப்ரைமல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பிக்கம் மெத்தட். ஸோ பிக்கம் மெத்தட் வந்து நம்ம முன்னாடி ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருப்போம். இப்போ வந்து மிக்சடு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துச்சுன்னா அதை வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண மாட்டோம். ஸோ அதுவே கொஞ்சம் அட்வான்ஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட் தான் பிக்கம் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ மிக்சடு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சொல்யூஷன் ப்ராசஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் லீவ்ஸ் தி பேசிஸ். இது முன்னாடியே பாயிண்ட் பார்த்த விஷயம் தான். சிம்ப்ளெக்ஸ்க்கும் பிகமுக்கும் இது சேம் தான். வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் லீவ்ஸ் தி பேசிஸாக இருந்துச்சுன்னா அந்த காலம் ஆஃப் தி ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் தி சப்சீக்வெண்ட் டேபிள்ஸ். அதாவது நெக்ஸ்ட் டேபிளில் வந்து உங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வர அந்த காலம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். வந்து தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ரோஸ் சோர்ஸ் ஆப்டிமாலிட்டி. ஆப்டிமாலிட்டின்னா நமக்கு ஆப்டிமல் வேல்யூ நமக்கு தேவையான ஆப்டிமல்னு சொல்லுவோம். இப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒரு 4 கார்னரில் நீங்கள் 4 கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இதில் ஆப்டிமம் வேல்யூ என்னென்னா அதில் 4 வேல்யூவில் எது மேக்ஸிமோ அதுதான் ஆப்டிமம் வேல்யூ. ஸோ இஃப் தி அப்ஜெக்டிவ்
concerns law shows optimality, but one or more of the artificial variables are still in the basis. இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்டிமம் வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அது வந்து பேசிஸ் விட்டு ரிமூவ் ஆயிருக்கணும். அப்போவும் பேசிஸில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் வந்து இருக்குன்னா அந்த சொல்யூஷன் வந்து இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் இல்லை. ஸோ இது வந்து பேசிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஐஇயில் வந்து எல்பிபியில் பேசிக்ஸாக தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தேவையான கன்செப்ட்ஸ் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் உங்களுக்கு ஐஇ பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் இருக்க கான்செப்ட் லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட்.